viewers, இன்னைக்கு விஜய் ஆண்டனியுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய ஹிட்லர் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். தனா அவங்களுடைய டைரக்ஷன்ல சங்கத்தமிழனுடைய எடிட்ல நவீன்குமாரோட சினிமோட்டோகிராஃபில விவேக் மோகனுடைய இசையில வெளிவந்திருக்க படம் தான் இந்த ஹிட்லர். இந்த படத்துல லீட் ரோல்ல விஜய் ஆண்டனி அவர்கள் நடிச்சிருக்காங்க. வில்லன் ரோல்ல ரொம்ப நாள் கழிச்சு சரண் ராஜ் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் இதோட சேர்ந்து இந்த படத்துல ஒரு போலீஸ் கேரக்டர்ல கௌதம் வாசுதேவ் மேனன் அண்ட் படத்தினுடைய ஹீரோயினாக ரியா சுமன் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துல இன்னொரு ஆடடா ஒரு கொஞ்சம் காமிக்கா கொடுக்கறதுக்காக ரெடன் கின்ஸ்லி த்ரூ அவுட் அப்படியே விஜய் ஆண்டனியோட டிராவல் பண்றாரு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா படத்தினுடைய ஆரம்பத்துல ஒரு பக்கம் ரொமான்ஸ் காட்டிட்டு பொண்ணை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கான அந்த லவ் ப்ரப்போசல் பண்றது, கூடவே ரெடன் கின்ஸ்லி டிராவல் பண்றது, கவுண்டர்ஸ் அண்ட் டயலாக்ஸ் காமெடிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஜய் ஆண்டனியோட லைஃபை காட்டுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திடீர்னு கொள்ளை அடிக்கிறது, பணம் திருட்டு போகிறது. அதாவது இது அங்க இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனுடைய பணம் எலெக்ஷனுக்காக அனுப்பி வைக்கிறாரு. அவருடைய பணம், அதாவது சரண்ராஜ் அவங்களுடைய பணம்லாம் கோடிக்கணக்கில் போகிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டுருது. அந்த காசு ஒரு பக்கம்லாம் போகுது, எடுக்கிறாங்க. அது மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அது யாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் விஜய் ஆண்டனியுடைய அந்த ஹாப்பியான லைஃப், வேலைக்கு போறது அப்படின்றதெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் இதுவும் டிராவல் பண்ணிட்டு இருக்குது. ஸோ சரண்ராஜ் ஒரு கட்டத்துல கடுப்பாயிடுறாரு. எலெக்ஷனுக்காக கொடுத்து அனுப்புற காசு எல்லாம் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அப்ப எப்படி நான் எலெக்ஷன்ல வின் பண்ணுவேன், இந்த வாட்டி நான் கண்டிப்பா எம்எல்ஏ ஆனா சிஎம் ஆயிடுவேன், இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களே, ஒரு தொகுதியை ஒழுங்கா உங்களால பாத்துக்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் போகுது. அந்த விசாரணையும் இன்வெஸ்டிகேஷன் போலீஸை கூப்பிட்டு தீவிரப்படுத்துங்க, எனக்கு யாருன்னு கண்டுபிடிச்சாகணும்ட்டு ஒரு கட்டத்துல அது எல்லாமே விஜய் ஆண்டனி தான் தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறமா எதுக்காக விஜய் ஆண்டனி இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் ஒன்று சொல்றாரு. இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு வரும்போது எங்களுக்கு பாலம் கட்ட வேணும், அவர் தான் கட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணாரு. அந்த காசை அடிச்சுட்டு எங்களுக்கு பாலம் கட்டவே இல்லை. அதனால அப்படியே அந்த தண்ணியில கயிறை கட்டி நாங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு வாட்டி மழை பெஞ்சதுல ஃபுல்லா தண்ணி அடிச்சு எங்க தெரிஞ்ச மக்கள், ஊர் மக்கள், சொந்தக்காரவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அடிச்சுட்டு போயிட்டாங்க. கர்ப்பிணி பெண்கள் முதல் கொண்டு. இதுக்காக பழி வாங்குறதுக்காக தான் நாங்களே பாலத்தை கட்டுவோம்னு சொல்லிட்டு அவருடைய பணத்தை எடுத்து அடிச்ச பணத்தையே அவர்கிட்ட இருந்து நாங்க அடிச்சு இப்ப பாலத்தை கட்டுறோம் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்றாரு. சோ இதுக்கப்புறமா அவருக்கு என்ன ஆச்சு, ஆண்டனி கட்டி முடிச்சாரா இல்லையா, இல்லைன்னா சரண்ராஜ அவர்கிட்ட என்ன மாதிரி மோதல் ஏற்பட்டது, அண்ட் ஃபைனலி இதுல இருந்து தப்பிச்சாரா இல்லையா விஜய் ஆண்டனி இந்த குற்றங்கள்ல இருந்துன்றதுதான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ இதை எவ்வளவுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமா கொடுக்கணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமா கொடுத்து இருக்கணும். அதை தவறிட்டாங்க. கதையில ஒரு கிளாரிட்டி இல்லை, அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாவும் அதே சமயத்துல அதனுடைய ஃபிளாஷ்பேக் இன்னும் கொஞ்சம் கூடுதலான நம்மளுக்கு எமோஷனல் கனெக்டோட இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அதே போல கரண்ட் சிச்சுவேஷன்ல காட்டக்கூடிய அந்த ஒரு எமோஷனல் ஸ்கிரீன் பிளேவை இன்னும் பெட்டர் ஆக்கியிருக்கலாம். ஒரு வாரி அப்படியே போற போக்குல போற மாதிரி இருக்குது. ரீசெண்டா அவருடைய மழை பிடிக்காத மனிதன் படமும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வசூல் ரீதியான பெரிய அளவுல கலெக்ஷன் வாங்கி கொடுத்த படமா அமையல. அதுக்கு முன்னாடி வந்த படங்களும் அவருக்கு பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கல. இந்த படமாவது அவர் விட்டதெல்லாம் பிடிச்சுவாருன்னு பார்த்தா இந்த படமும் அவருக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு வசூல் ரீதியா கொடுக்கக்கூடிய படமா இருக்காது. எனிவே இது இன்னைக்கு தான் வந்திருக்கனால நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா அவருடைய வே ஆஃப் ஸ்கிரிப்ட்னுடைய செலெக்ஷன் டிஃப்ரெண்டா பண்றாரு. பட் எல்லாத்துலயுமே ஒரே மாதிரியான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலா அவருக்கு வேற ஒரு ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சு கொஞ்சம் யங் லுக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சில சீன்ல நம்மளுக்கு பார்க்கும்போது விஜய் ஆண்டனியா இவர் வேற யாரையோ ஒருத்தவங்களை நிக்க வச்ச மாதிரியான இருக்குதுன்ற ஃபீலும் கொடுக்குற விதமாவும் இருக்குது. அவர் இன்னும் கொஞ்சம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல வேரியேஷன் காட்ட ஆரம்பிச்சாருன்னா நம்மளுக்கு மேபி அந்த கதையோட அவர் கனெக்ட் பண்ண முடியலாம். இப்போதைக்கு அவர் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரியான ஸ்ட்ரியோ டைப் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரே பேட்டர்ன்லேயே அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் அங்கங்க கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கக்கூடியது ரெடன் கின்ஸ்லியோடைய நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் லைட்டா சிரிப்பு வர வைக்குது. அண்ட் படத்தினுடைய மியூசிக் அஃப்கோர்ஸ் எஸ் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க விவேக் மோகன் அவர்கள். அண்ட் இதை தாண்டி படத்தினுடைய மற்ற கட்டங்கள், அதாவது மற்ற ஆர்டிஸ்ட் அவங்களுடைய கேரக்டரைசேஷன் அதெல்லாம் ஓகே. வில்லத்தனம் சரண்ராஜ் ஒரு காலகட்டத்தில் அப்படி பேசப்பட்ட ஒரு வில்லத்தனமா இருக்கும். தமிழ்லையா இருக்கட்டும், தெலுங்குலையா இருக்கட்டும், பேக் டு பேக் அவ்வளோ ஹிட் படங்களை கொடுத்தாரு. இந்த படத்துல பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அவருக்கான ஒரு ஜானர் அந்த வில்லத்தனத்தை வெளிப்படுத்துவாருன்னு பார்த்தா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் அவரை இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு நல்ல ஒரு வில்லனாவே காட்டியிருக்கலாம். படத்தினுடைய டைரக்டர் அதுலயும் கொஞ்சம் கோட்டையை விட்டுட்டாரு. ஸோ உங்களுக்கே கிளாஸ்
கிளாரிட்டி இல்லாத ஒரு கதையை எடுத்து வச்சது மாதிரி தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி தான் பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ஃபீல் ஆகுது. எனிவே இந்த ஹிட்லர் படம் வந்து டைட்டில் வந்து ஹிட்லர்னு சொல்லி எம்எல்ஏ அந்த பொலிட்டிஷியனுக்காக வச்சாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனா இந்த ஹிட்லர் வந்து நம்ம டைரக்டருக்கு தான் சொல்லணும். நம்ம எல்லாருமே வந்து கட்டி வச்சு கொடுமைப்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளோட ஜி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.